வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ள நிலையில் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் உள்ளார். ரமேஷ்குமார், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்பொழுது மழை என்பது பெய்து வருகிறது. இதே போன்று கேரளாவை பொறுத்த அளவிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கேரளாவை பொறுத்த அளவில் இன்றைய தினம் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. வரும் 24 மணி நேரத்தில் கேரளாவை பொறுத்த அளவில் 64.5 மில்லிமீட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் எனவும், இதே போன்று சபரிமலை சுற்றுவட்டார பகுதிகளான சன்னிதானம், பம்பை, நிலக்கல் ஆகிய இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கேரளாவை பொறுத்த அளவில் வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும் எனவும், தொடர்ச்சியாக முதல் கனமழை வரைக்கும் இன்றும் நாளையும் பெய்யும் என ஒரு எச்சரிக்கை என்பது வானிலை மையம் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கேரளாவை பொறுத்த அளவில் அந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.